ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இயேசு எனக்காக ஏன் மரித்தார் என்கிறதை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். இயேசு ஏன் மரித்தார் என்றால், நான் அவருக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, இயேசுவை காண்பிக்கிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்பது ஒரு பிரதானமான காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுட்டு இருக்கிறோம். இதற்கு உதாரணமாக நம்ம பவுலை குறித்து பார்த்தோம். ஒருவேளை பவுல்கிட்ட போய், பவுல் நீங்கள் இப்படி இயேசுவுக்காக வாழ்கிறீங்களே, இயேசுவின் சாயலை உங்களிடத்தில் காண முடியுதே அப்படிங்கிறத குறித்து கேட்கும் பொழுது எப்படி நடக்குது இது, அல்லது இயேசுவை காண்பிக்கிறவர்களாக நான் வாழ வேண்டும், இதற்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் பவுல் என்ன சொல்லியிருப்பார் என்று சொல்லி கற்பனையான ஒரு காரியம். என்ன சொல்லியிருப்பார்? எனக்கு இயேசு ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். நாமளும் சொல்லியிருப்போம், எனக்கும் இயேசு ஆண்டவர் தான், இதில் என்ன பெருசாக இருக்குது? இல்லைப்பா, எனக்கு இயேசு ஆண்டவர், அதனால தான் நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறேன். அதை தான் பவுல், நாங்களும் அதை தான் சொல்கிறோம், எங்களுக்கும் இயேசு தான் ஆண்டவர். அப்போது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பவுலுக்கும் இயேசு தான் ஆண்டவர், ஆனால் பவுல் வாழ்ந்த வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. நமக்கும் இயேசு தான் ஆண்டவர், ஆனால் நாம் வாழ்கிற வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. சரி, இயேசுட்டே போய் கேட்போமே. யோவான் 13வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். இயேசுக்கிட்ட போயிட்டு நீங்கள் எங்களுக்கு ஆண்டவர் அப்படின்னு சொன்ன உடனேயே இயேசு சொல்கிறாரு, சரிதான், அப்படிதான், அதுதான் உண்மை. அப்போ என்ன அர்த்தம்? நான் இயேசுவை ஆண்டவராக பார்க்கணும் அப்படின்னா ஆண்டவருங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் புரியணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது போஸ்ட் பாக்ஸ் தெரியுமா அப்படின்னு போய் கேட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற மேபி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கிட்ட கேட்டோன்னா தெரியும், ஏன்னா புக்கில் படிச்சிருப்பாங்க போஸ்ட் பாக்ஸ். ஆனால் அல்லது நம்ம இந்த தலைமுறை, இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிற இந்த தலைமுறைக்கு இமெயில்னா என்னென்னு தெரியும், வாட்ஸ்அப்னா என்னென்னு தெரியும், ஃபேஸ்புக்குன்னு என்னென்னு தெரியும், இன்ஸ்டாகிராம்னா என்னென்னு தெரியும். ஆனால் போஸ்ட் பாக்ஸ்னால் லெட்டர் பாக்ஸ் தெரியுமா அப்படின்னா அதை பாடத்தில் படிச்சிருப்பாங்களே தவிர பழக்கப்படுத்தியிருப்பாங்களன்னா இல்லை. இப்போ அவங்கள்ட்ட கேட்டால் எனக்கு தெரியும், அதில் மேலே ஒரு ஹோல் இருக்கும், அது வழியாக தான் சில பேப்பர் மாதிரி தபால் எழுதி லெட்டரை எழுதி ஒட்டி அது உள்ளே தான் போடுவாங்க. இவ்வளோ தான் எனக்கு தெரியும். அப்புறமா அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்தந்த போஸ்ட்மேன் அந்தந்த ஊருக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இதுதான் போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லும். இப்போ அதே குழந்தைகள்கிட்ட போய் இன்னொரு கேள்வி கேளுங்க. இந்த போஸ்ட் பாக்ஸில் எப்போ போஸ்ட்டை எடுப்பாங்க அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எங்கே இருக்குன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த போஸ்ட் பாக்ஸில் கீழே ஒரு கருப்பு கட்டத்தில் ஒரு வெள்ளை, அதாவது சாக் பீஸ்லேயோ இங்க்லேயோ எத்தனை மணிக்கு இந்த போஸ்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. அப்போது போஸ்ட் பாக்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, ஆனால் போஸ்ட் பாக்ஸ்ன்னு அவங்களுக்கு தெரியல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். போஸ்ட் பாக்ஸுங்கிறது தெரியுமே தவிர அதை முழுவதுமாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள்னா புரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா அந்த போஸ்ட் பாக்ஸ் இருந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் வாழாததுனால அந்த வார்த்தையின் முழு ஆளுமையும் இல்லை, அதன் பின்ன இருக்கிற முழு அர்த்தமும் அவங்களுக்கு புரியலை. நம்ம அப்படியே வேதாகம் உலகத்துக்கு வருவோம். இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஏன் ஒரு மிளகா பொடியாக இருப்பீங்க, இல்லை வத்தல் தூளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லாமல் ஏன் உப்பாக இருக்கிறீங்கன்னு சொன்னார்? அப்போ உப்புன்னா என்னங்கிறத இயேசுவினுடைய காலகட்டத்துக்கு போய், வேதாகம காலகட்டத்துக்கு போய், வேதம் இந்த உப்பு என்கிறதை எப்படி சொல்லுகிறது, பலியில் எப்படி உப்பு இருக்க வேண்டும், நிலத்தை சுத்திகரிக்கும் போது உப்பு எப்படி பயன்படுத்த வேண்டும், அந்த ஊரில் உப்பு எப்படி இருந்துச்சு, அந்த உப்பு கடல் இருந்த, அல்லது இன்னும் சொல்லப்போனால் டெட் சீன்னு சொல்லக்கூடிய அந்த பின்னணி எல்லாம் நமக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த உப்பை குறித்து நம்ம மிகச்சரியாக நம்ம அறிந்து கொள்ள முடியும், அந்த வசனத்தை வியாக்கியானம் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனோம்னா, சேலரி அப்படிங்கிற வார்த்தையே சால்ட் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் வந்ததுன்னு சொல்றாங்க. அன்றைக்கு இருந்த ரோம படை வீரர்களுக்கு சம்பளம் நிர்ணயம் செய்வது கூட எவ்வளவு உப்பு வாங்க முடியும் அவங்கள சம்பளத்தை வைத்து அப்படிங்கிற பேரில் தான் நிர்ணயம் பண்றாங்க. அந்த அளவுக்கு புரிதலோடு அந்த வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னும் நல்லது தெளிவாக இருக்கும். அதே மாதிரி இங்கே இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், சரிதான், நான் ஆண்டவர் தான் அப்படிங்கிறாரு.
அப்போ நம்ம ஆண்டவருங்கிற வார்த்தையை எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், வேதாகம உலகத்துக்கு போய் அல்லது வேதத்துக்கு உள்ள இந்த ஆண்டவருங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்கிறது தெரிஞ்சுதுன்னா, இன்னைக்கு இயேசு எனக்கு உண்மையிலே ஆண்டவரா, பவுலுக்கு அவர் ஆண்டவராக இருந்தது போல எனக்கு அவர் ஆண்டவராக இருக்கிறாராங்கிறத குறித்த புரிதல் நமக்கு கிடைக்கும். முதல்ல அதுக்கு பயன்படுத்தியிருக்கிற அந்த கிரேக்க பதங்களை நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்களேன். நீங்கள் என்னை போதகர் என்றும் அப்படின்னு இருக்குது. இதை ESV அந்த மாதிரி வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது டீச்சர் அண்ட் லார்ட், போதகர் ஆண்டவர், டீச்சர் அண்ட் லார்ட்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் போய் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் அண்ட் லார்ட் அப்படிங்கிறாங்க. சரி, டீச்சரோ மாஸ்டரோ இப்படி இருக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க கிட்ட போயிட்டு இதை எடுத்து அங்கே வச்சிருமா, அல்லது நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைங்க அப்படி உங்களை பார்க்காமலே அப்படி கேட்டுட்டு சரி சரி செய்கிற அப்படின்னு சொல்லி போகும். ஆனால் அதே பிள்ளைங்க ஸ்கூலில் பிரின்சிபால் ஒரு காரியத்தை சொன்னார் அப்படின்னா செய்கிறேன் அப்படின்னு போகுமா? போகாது. பிரின்சிபால் சொன்னாருன்னா நின்று பிரின்சிபால் முகத்தை பார்த்து அவங்க கேட்குற கேள்விக்கு எஸ் சார், ஓகே சார், ஐ வில் டூ இட் சார்னு சொல்லி அந்த மரியாதையோட அந்த பிரின்சிபல் முகத்தை பார்த்து சொல்லும். ஆனால் அதே குழந்தை வீட்டில் உங்ககிட்ட அதே மாதிரி சொல்லுதான்னா சொல்லலை. அப்போ இங்கே என்ன புரியுது? மாஸ்டர் அப்படிங்கிற வரும் பொழுது அல்லது அந்த டீச்சர் அப்படிங்கிற வரும் பொழுது எந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு சொன்னால், நம்ம பிள்ளைங்க அவங்களுடைய பிரின்சிபால்கிட்ட, அவங்களுடைய ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெட்மாஸ்டர்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அந்த ஒரு ரெவரன்ஸ், அந்த ஒரு ரெஸ்பெக்டை இங்கே இந்த வார்த்தை குறிக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பயன்படுத்தி இருக்கிற கிரேக்க பதம் டிடாஸ்கலோஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த பதத்தினுடைய மீனிங் என்னென்ன? அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா இதை செய், அதை செய்யாத, அந்த இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவர். டாக்டர் அல்லது மாஸ்டர், அந்த சப்ஜெக்ட்லேயே பெரிய ஆளாக இருக்கிறவர். அந்த சப்ஜெக்டில் அவர் ஒன்று சொன்னார்னா அதுக்கு மறுப்பே பேச முடியாது, சொன்னால் நம்ம அப்படியே கேட்கணும், அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர். இன்னும் சொல்லப்போனால் நீ என்ன செய்யணுங்கிறத உனக்கு சொல்கிற ஒரு டீச்சர். அதுதான் டிடாஸ்கலோஸ் அப்படிங்கிற வார்த்தை. ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு அதுதான் அப்படிங்கிறாரு. அடுத்து என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் வருது இல்லை, அதுக்கு பயன்படுத்தி இருக்கிற கிரேக்க பதம் கூரியோஸ் அப்படிங்கிற பதத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. கூரியோஸ்னா சுப்ரீம் இன் அத்தாரிட்டி, அதாவது உன்னை ஆளுகை செய்கிறவர், உன்னை கண்ட்ரோல் பண்ணுறவர், உன்னுடைய ரூலர் அவர். உண்மையிலேயே இயேசு நமக்கு இப்படி தான் இருக்கிறாரா? நம்மளுடைய பிரின்சிபால் மாதிரி, நம்மளை ஆளுகிறவர் மாதிரி. பவுல்கிட்ட எப்படி உன்னால் கிறிஸ்துவுக்காக இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடிஞ்சதுன்னு சொன்னால் பவுல் சொல்லுவார், இயேசு எனது ஆண்டவர். ஏன் அப்படின்னா அந்த தமஸ்கு போகிற பட்டணத்துக்கு, தமஸ்குக்கு போகும்பொழுது கீழே விழுந்த உடனே ஆண்டவரே அப்படின்னு தான் கூப்பிடுறாரு அவர். அவரை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர்னா யாருன்னா இந்த டிடாஸ்கலோஸ், கூரியோஸ் அப்படி தான் அவர் பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, சாரால் எப்படி ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்தாலும் அது மாதிரி. எப்படி சாரால் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவனே அப்படின்னு சொன்னான். ஆனால் யார் சொன்ன வேலை நடந்துச்சு? ஆகார திருமணம் பண்ணி கொடுங்க, ரைட்டு, ஆகாரம்ல ஒரு பெண்ணை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவனே அப்படின்னு இவர் சொன்ன உடனே அவர் ஓகேமான்றாரு. ஆகார விரட்டி விட்டுருங்க ஆண்டவனே அப்படின்னு உடனே அவர் விரட்டி விட்டுறாரு. ஆண்டவனேன்னு தான் சொன்னா, ஆனால் அங்கே செயல்முறை வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படி தான் இன்றைக்கி நம்மளும் நீங்களும் நானும் இயேசுவை ஆண்டவரே அப்படிங்கிறோம். ஆனால் நம்ம விருப்பத்தின்படி நம்ம வாழ்கிறோம், நம்ம விருப்பத்துக்கு ஏற்றபடியே காரியங்களை நம்ம செய்கிறோம். இன்றைக்கி அதை குறித்து ஒரு புரிதல் நமக்கு உண்டாகட்டும். உண்மையிலே ஆண்டவரை ஆண்டவராக பார்ப்பதற்கு ஆவியானவர் நமக்கு துணை செய்யட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஆமாம் ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு கூரியோஸ், நீங்கள் எங்களுக்கு ஆண்டவர், நீர் எங்களுடைய கண்ட்ரோலர், நீங்கள் எங்களுடைய மாஸ்டர், நீங்கள் எங்களுடைய ரூலர், நீங்கள் எங்களுடைய டீச்சர், நீங்கள் எங்களுடைய இன்ஸ்ட்ரக்டர், நீங்கள் எங்களுடைய சுப்ரீம் அத்தாரிட்டி, நீங்கள் எங்களுடைய அடோனாய், நீங்கள் எங்களுடைய கர்த்தர். இதற்கேற்ற, இதை புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படி நாங்கள் வாழும் பொழுது, அந்த லார்ட்ஷிப்பை புரிந்து நாங்கள் வாழும் பொழுது, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை உமக்கான வாழ்க்கையாக தானாக மாறிடும்ங்கிறத நாங்கள் உணர்கிறோம். எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். எங்களுக்கு நீர் ஆண்டவராய் இருக்கும்படி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.